அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். தாரைகளில் 5 தாரைக்கு சொல்லியாச்சு. 1 2 3 4 5. அதே சமயத்தில் 6வது தாரை. 6வது தாரை அப்படின்னா ஜெயிக்க வைக்கக்கூடிய தாரை. கடவுளை என்ன சொல்றான்னா கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தாரை. அப்ப நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க, 6வது தாரை என்பது எதை குறிக்கும்? 6வது தாரை என்பது 6ஆம் இடத்தை கொடுக்கும். 6ஆம் இடம் என்பது வேலை. 6ஆம் இடம் என்பது வேலை. அப்ப எல்லா மனிதனுமே என்ன சொன்னான்னா, வேலைக்கு போற இடத்துல தூங்கு மூஞ்சி கணக்கா இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை என்ன சொன்னா மன மகிழ்வோடு செய்யணும். 6வது தாரைக்கு உண்டான பலன் என்ன தெரியுமா? 6ஆம் இடம் 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுகிறது. 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது 6ஆம் இடம் என்பது வேலை. வேர்வை தண்ணி சிந்துக்கிட்டீங்க, நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நமக்கு தான் ஜெயத்தாரை. அது 6வது தெய்வ பலத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதனால அள்ளி கொடுத்துருன்னு நினைக்காதீங்க. அந்த தெய்வம் அள்ளி கொடுக்காது. 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வங்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்ன நட்சத்திரத்துக்கும் அதுக்குண்டான நட்சத்திரங்கள். நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் வேலை செய்யும். ஒரு மனிதன் என்ன சொல்றான்னா 6வது நட்சத்திரத்தில் இருந்தோ 15வது நட்சத்திரத்தில் இருந்தோ 24வது நட்சத்திரத்தில் இருந்தோ அவனுக்கு திசை ஓடினால் கடன் வாங்குவான். அப்ப கடன் வாங்கி அந்த கடன் வாங்கி வீடு வாசல்லாம் கட்டிடுவான். அப்ப நீங்கள் அந்த 6வது நட்சத்திரத்திற்கு 6, 15, 24வது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது எப்பயுமே சாப்பாடை என்ன சொல்ற, அளவு சாப்பாடு சாப்பிடணும். அள்ளி திங்கிறதுக்கு உண்டான இதை வச்சிருவோம். 6ஆம் இடம் என்பது அடிவயிறு. 6ஆம் இடம் என்பது அடிவயிறு. அப்ப வயிறு என்ன சொல்ற, தீயா பிடிக்கும். நல்ல பசி எடுக்கும். இந்த 6வது நட்சத்திரமோ 15வது நட்சத்திரமோ 24வது நட்சத்திரத்திலிருந்து திசை ஓடும் போது அடிவயிறு நல்லா பிடிக்கும். அடிவயிறு நல்லா பிடிக்க அப்படிங்கிறதுக்காக நல்ல பசிடா அடிச்சு வெளுத்துட்டீங்கன்னா நெஞ்சே போந்துடும். இதை பரிச்சித்து பாருங்கள். அப்ப இந்த 6வது நட்சத்திரத்தில் இருந்து திசை ஓட்டினாலோ, 6வது நட்சத்திரத்தில் இருந்து சந்திரன் வந்தாலோ, 6வது நட்சத்திரத்தில் உங்களுடைய முக்கியமான கிரகங்கள் போய் நின்று இருந்தால் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். சுறுசுறுப்புக்குத்தான் இந்த நட்சத்திரம் வேலை செய்யும். சுறுசுறுப்பாக இல்லை என்று சொன்னால் வேலை செய்யாது. இந்த 6வது நட்சத்திரத்தில் கடன் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் வரும். கடன் வாங்குவீர்கள். அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இப்ப இந்த 6வது நட்சத்திரத்திற்கு நீங்கள் என்ன தானம் பண்ணணும் அப்படிங்க உங்களுடைய நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் இல்லையா, அதற்குண்டான பொருள் 15வது நட்சத்திரத்திற்குண்டான பொருள், 24வது நட்சத்திரத்திற்குண்டான பொருளை தானம் பண்ணுங்கள். ஏன்னா திசை ஓடுவது அது நீண்ட நெடிய திசையாக இருக்கலாம், இல்ல ஒரு குறுகிய காலம் என்பது 6 வருஷம், கூடனது 20 வருஷம், இதுதானே ஓட போகுது. அப்பங்கும் போது என்ன சொன்னா, 6வது நட்சத்திரத்திலிருந்து திசை ஓடும் போது அது வெற்றியை கொடுக்கும். ஆனால் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படணும். சோம்பேறித்தனமாக இருந்தால் உங்களை கீழே வீழ்த்தி விடும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா சுறுசுறுப்பா இருக்கணும். உணவை அளவோடு சாப்பிடணும். உங்களுடைய 6வது நட்சத்திரத்திற்குண்டான பழங்கள் அல்லது உணவுகளை நீங்கள் தானம் பண்ணி வரும்போது அந்த 6வது நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா கண்டிப்பாக பெரிய மாறுதல்களை நீங்கள் சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள்
கண்டிப்பாக வரும். புரிச்சு தெரிந்து கொள்ளும். அதுக்கடுத்து 7ஆம் வதம். வதம் என்பது என்ன? வதத்தாரை. வதம் எப்பயுமே 7ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும். வதம் என்பது 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்று சொன்னால் யார்? மனைவி. 7ஆம் இடத்தை போய் வதம் சொல்றீங்களே, மனைவியை போய் வதம்னு சொல்லலாமா அப்படின்னா, அது வதம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதாவது என்ன செய்யணும்னா, கணவன் மனைவி உறவு. 7 என்று சொன்னாலே நீங்க என்ன நினைப்பீங்க? 7ஆவது நட்சத்திரம். இங்க நட்சத்திர அடிப்படையில வதம் அப்படின்ட்டான். அதே சமயத்துல என்ன சொல்றேன்னா, 7ஆம் இடம் என்பது களத்திரம். நீங்கள் கல்யாணம் முடித்த பிறகு உங்களால் ஏதாவது ஒரு விதத்தில் ஃப்ரீனஸ்ஸா இருக்க முடியும். இருந்துருவீங்களா? சரி, வீட்டுக்கு என்ன சொன்னா நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை முடித்து 12 மணிக்கு உங்களால வீட்டுக்கு போக முடியுமா? அதுக்குள்ள எத்தனை போன் வரும்? அதாவது என்ன சொல்றான்னா, இம்சை அப்படிங்கிறது அமிர்தம் போன்ற ஒரு இம்சை. ஏன் லேட்டு, ஏன் வரல, இன்னைக்கு ஏன் நான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க ஏன் சாப்பிடல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன சொல்றான்னா ஒரு வழி நடத்தக்கூடிய நம்மளை என்ன சொன்னான்னா, இது கழுத சனியை போய் எப்ப பார்த்தாலும் இருந்து போனம் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதும் வதம் தானே. நட்பு, ஒரு நண்பனே இருக்கான், அதுவும் வதத்தாரன் தான். எந்த நண்பன் என்ன சொல்றான்னா, நண்பன் எதற்காக நம்மளை கூப்பிடுவான்? அவனுடைய ஒரு பிரச்சனைக்காக கூப்பிடுவான். இல்ல என்ன சொல்றான்னா, இவன் கல்யாணம் முடிச்ச பிறகு இவனுக்கு போய் எது கூப்பிட்டுட்டு இருக்கோன்ட்டு கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடா, சாப்பிட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லுவா. ஐயா, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்ப இருதலைக்குள்ளி எறும்பு மாதிரி என்ன சொன்ன. அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மனைவியிடம் அனுசரணையாக நடக்கும். வதத்தாரை நட்சத்திரத்திலிருந்து 7, 16, 25வது நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு திசை நடத்தினால், 7, 16, 25வது நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினால் மனைவியிடம் நீங்கள் அனுசரணையாக நடந்து கொள்ளும். அனுசரணைன்னா எதையும் கேட்டு செய்வது, அந்த அம்மாவுக்காக விட்டு கொடுப்பது. சரி, இதே பெண்ணுக்கு நடந்தால் கணவருக்காக விட்டு கொடுப்பது இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா செய்யணும். செஞ்சுட்டு இதற்கு என்ன சொன்னா, சனியைத்தான் வணங்கணும். சனி பகவானை வணங்க என்ன காரணம்? அங்க தாரைகளில் என்ன சொல்லலாம்னா, வதத்தாரைக்கு ஆதிபத்தியம் உடையவர் யாருன்னா சனிதான். அப்ப நீங்க என்ன சொன்னா, சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணணும். அப்ப சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா, அந்த 7ஆவது நட்சத்திரமோ 16ஆவது நட்சத்திரமோ 25வது நட்சத்திரத்தில் இருந்தோ திசை நடத்தினால் சனி வணக்கம் நன்று எல் தானம் பண்ணணும். எல் தானம் பண்ணணும். சிவன் கோயில்ல போய் வழிபாடு பண்ணலாம், முருகன் கோயில்லையும் வழிபாடு பண்ணலாம். இந்த சிவன் கோயில்லையும் முருகன் கோயில்லையும் எல் எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். அதை வீட்டில இருந்தே கொண்டு போகணும். கிளியஞ்சட்டி நம்ம வீட்டில இருந்து கொடுக்கணும். அங்க தெருவில் விற்கிற இத்தனைக்கான எண்ணத்தையே என்ன சொல்லலாம்னா, அதான் வியாபாரிகள் கடை, அந்த கோயில் வாசலில் வைத்திருக்கிற வியாபாரிகள் பயங்கரமான தரித்திரத்தில் இருப்பார்கள். இது நான் கண்ட ஒரு விஷயம். என்ன காரணம்னா, அவன் வச்சதுதான் விலை, அவன் பேசுனதுதான். என்ன, கோயிலுக்கு வர்றவன் அள்ளி கொடுத்துட்டு போட்டான் அப்படின்னு. கோயிலுக்கு வர்றவன் அள்ளி கொடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வரான், அள்ளி கொடுத்துட்டு போயிடுவான். ஆனா அவன் கர்மாவை பூரா வாங்கிட்டு அங்க பார்த்தீங்கன்னா, அதுல பெரும்பாலான குடும்ப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் எனக்கு தெரிஞ்ச அதிகம். குடும்ப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகம். ஆமா, நான் ஒரு கடையில டெய்லி பூ விநாயகருக்கு வாங்குவேன். அந்த கடையில உட்காந்துருக்கிறேன். என்னடா கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படின்னா, முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு விட்டுட்டான். சரி, என்ன சொன்னா, ஒரு நாள் அவங்க அம்மா பையன் என்ன செய்யறான்னு, அவன் எங்க ஜாதியில வேற ஜாதியில போய் முடிச்சிட்டான்னாச்சு.
சரி, இங்கேருந்து அசிங்கம்னு வேற ஊரில் வச்சுருக்கோம், வந்துட்டு போயிடுவான்னாச்சு அப்படின்னு. அப்படியா? இன்னொரு அம்மாலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமா அந்த இடத்துல கடை வச்சிருக்கு. ஒரு பையன் மெண்டல் அலையிறான், ரோட்டோவிலே அலையும். இது ஏன் அப்படின்னா, நியாயமாக அந்த இடத்தில் விற்பனை செய்ய முடியாது. நியாயமாக அந்த இடத்தில் விற்பனை செய்ய முடியாது. அதனால என்ன சொன்னா, 7வது வதத்தாரை நட்சத்திரத்தில் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையாக இருந்து கொள்ள வேண்டும். 7வது என்பது 7ஆம் இடத்தை சம்பந்தப்படுத்தி விடும். அப்ப சனி வணக்கம் பண்ணணும், எல் தானம் பண்ணலாம், எல் எண்ணெய் தானம் பண்ணலாம். சனிக்கு எல் நல்லெண்ணெய் தீபம், சிவன் கோயிலில் நல்லெண்ணெய் தீபம், முருகன் கோயிலில் நல்லெண்ணெய் தீபம் பண்ணலாம். 7வது நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினால் மனைவியை அன்பாக வைத்துக் கொள்ளணும். பெண்களுக்கு நடந்தால் கணவனை அனுசரணையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. இதை நீங்கள் பரிசித்து பாருங்க. கண்டிப்பாக 7வது நட்சத்திரம் ஓடும்போது அல்லது 15வது நட்சத்திரம், 16வது நட்சத்திரம் ஓடும்போது, 25வது நட்சத்திரம் ஓடும்போது மனைவிக்கு விருப்பமானதை வாங்கி கொடுங்கள். பெண்ணுக்கு ஓடினால் கணவனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள். அது வதம் என்பதை விட என்ன சொல்றான்னா பெரிய யோகமாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சனி வணக்கம், சிவன் வணக்கம், முருகன் வணக்கம் பண்ணணும். அதுக்கடுத்து 8வது நட்சத்திரம் மைத்ரை. மைத்ரைனா பணம் வர வைக்கக்கூடிய நட்சத்திரம். இதுல என்ன சொன்னா 8வது நட்சத்திரம் வாழ்க்கையில் எல்லா மனிதனுமே எந்தவித பிரச்சனை இல்லாமல் பொருளாதாரம் வந்துட்டே இருக்கணும். அப்ப 8வது நட்சத்திரத்தை ஒரு விதத்தில் 8, 17, 26 இது ஆபத்தான நட்சத்திரங்கள் என்று நம்ம வீடியோவிலே பேசியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 8வது நட்சத்திரத்திற்குண்டான தெய்வத்தை நீங்கள் வணங்கினால் உங்களுடைய கர்மா அந்த 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் அதற்குண்டான அதிதேவதைகளை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா அழுக்கு எடுக்கப்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பொதுவாக 8வது நட்சத்திரத்தை வைத்து நீங்கள் 8, 17, 26 நட்சத்திரங்களை அந்த மைத்ரை தாரையை வைத்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னா, பெருமாள் வழிபாடு நிரந்தரமா பிடிச்சிருங்க. 8வது நட்சத்திரமா, 8வது நட்சத்திரத்தால் பண வருவாய் வந்து கொண்டே இருக்க வேண்டுமா, நித்தமும் காசு என்ன வேண்டுமா, பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், பெருமாளை சேவியுங்கள், பெருமாளுக்கு துளசி மாலை போடுங்கள், வீட்டுல துளசி வையுங்கள். 8வது நட்சத்திரம் ஜாம் 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 வேலை செய்யும். 8வது நட்சத்திரத்திற்குண்டான நபர்களுக்கோ 17வது நட்சத்திரத்திற்குண்டான நபர்களுக்கோ 28, 17, 26வது நட்சத்திர நபர்களை உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்தால், நீங்கள் உதவி செய்தது 1 ரூபாயாக இருந்தாலும் அது 100 ரூபாயாக உங்களுக்கு திரும்ப வரும். இது என் கண் முன்னால் நான் இன்று வரை செய்து கொண்டிருக்கேன். என்னுடைய 8வது நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திர நபருக்கு இன்றும் ஒரு உதவி கண்டிப்பாக உண்டு. அந்த இதை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறதுனால செஞ்சு முடிச்சு அந்த 8வது நட்சத்திரத்துக்கு உண்டான நபர் ஒரு அழகான ஒரு திருப்தி, அப்பாட ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கும் போது நமக்கு நாம் என்ன கொடுத்தோமோ அதற்கு 10 மடங்கு வருமானம் வரும் என்பதை கண்கூடா. 2வது எப்பயுமே இந்த நாமம் போட்டு பேசுவதற்கு காரணமே, பெருமாள் என்னைக்கு இருந்தாலும் என்ன சொல்றாள், நான் கொடுத்துருவார். அது நம்ம இந்த துறைக்குள்ள வந்ததுல இருந்து நம்ம கண்கண்ட ஒரு விஷயம் கொடுத்துருவார். அதனால 8வது நட்சத்திரத்தோடைய வெற்றி பெருமாள் கையில் இருக்கிறது. அதே சமயத்துல என்ன சொல்றான்னா
இந்த 8வது நட்சத்திரத்திலிருந்து திசை ஓடினால் அங்க வந்து என்ன சொன்னான்னா, குடும்பத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈக்குவலுக்கு ஈக்குவல் கொடுக்கணும். ஈக்குவலுக்கு ஈக்குவல் அப்படின்னா வந்து எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. வயிறை நிறைத்து விட்டு நாம் சாப்பிடணும். அவன் என்ன சொல்ற, பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி. புருஷன் சாப்பிட்ட பிறகு வந்து சொன்னா பொண்டாட்டி சாப்பிடுவா. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இது ஒரு விதத்தில் பரஸ்பரமான கணவனுக்கு வச்சு நல்லா திருப்திப்பட்டு அவர் சாப்பிட்ட பிறகு எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இல்ல கணவன் கூடயே சாப்பிடுவாங்க. அங்க சரிக்கு சரியான தாம்பத்திய வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பது 8வது நட்சத்திரமே. அதனால பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து 9வது நட்சத்திரம். 9வது நட்சத்திரத்திலிருந்து யாருக்கு திசை ஓட்டினாலும் சேர்த்தான். 9வது நட்சத்திரத்தில் வந்து கணவன் வந்து விட்டாலும் சேர்த்தான். கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இதை தீர்ப்பதற்கு என்ன சொன்னா, முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க. அப்ப முருகனுடைய வழிபாடு பண்ண 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 என்ன நடக்கும்? கர்மா குறைந்து வந்து என்ன சொல்லலாம்னா, அதிமித்ரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிமித்ரு என்பது என்ன சொல்றான்னா வந்து, வீட்டுல வந்து நாய் வளர்க்குற மாதிரி. நாய் கொஞ்சம் விட்டீங்கன்னா என்ன மூஞ்சி நக்கிரும். பெரும்பாலான வீடுகளில் வந்து இன்றும் நாய் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதோடைய கர்மாவை பத்தி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. காலையில அப்படி வந்து ஏதோ வந்து சிங்கத்தை கையில பிடிச்சிட்டு போற மாதிரி அதை பாத்ரூம் கொண்டு விட போவாங்க. அது ஒரு பெருமை. சில நேரங்கள்ல அது காலெல்லாம் வளைஞ்சி கொடுமையாக இருக்கும். மிருகவதை தான் என்னை பொறுத்தளவுல. இருந்தாலும் என்ன சொன்னா, 9வது நட்சத்திரம், 9, 18, 27வது நட்சத்திரங்கள் சளி பிடிச்ச மாதிரி. அதுக்கு மருத்துவம் இல்லை, மருத்துவம். அதுக்குன்னு சளி பிடிச்சதுக்கு ஊசியா ஓட முடியாது. அப்ப அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, ஒரு அன்பில் அதிகமான அன்பு வந்துருச்சுன்னா என்ன செய்யும்? அன்பில் அதிகமான அன்பு வந்துருச்சுன்னா பைத்திய மாதிரி நோண்டுவாங்க. எங்க இருக்கீங்க, எங்க வந்திருக்கீங்க, போயிட்டீங்களா, வந்துட்டீங்களா, இருந்துட்டீங்களா, சாப்பிட்டாச்சா, உட்கார்ந்தாச்சா, இருந்தாச்சா, இப்படி வந்து ஒரு என்ன சொல்றான்னா, அந்த 9வது நட்சத்திரத்துல வந்து உங்களுடைய நட்பு, 18வது நட்சத்திரத்துல ஒரு நட்பு, 27வது நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா, அஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அதிகமாக வச்சா என்ன சொல்றான்னா, நம்ம வடச்சட்டியில போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப வறுத்துட்டோம்னா கருகி போற மாதிரி. இதற்கு சாட்சாத் முருகப்பெருமான் தான் சரியான ஆளு. அவரை வணங்குங்கள். கண்டிப்பாக பெரு வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்று எனக்கு தெரிந்தவரை, என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிந்தவரை பேசியிருக்கேன். இது பயனுள்ளதாக இருக்கும் எல்லோரும். அப்ப நம்பர் 1ல இருந்து 9 வரைக்கும் சொல்லியாச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.